துலாம் ராசி அன்பர்களுக்கு குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் வீட்டில் கடக ராசியில் அமர்ந்து அதிசாரமாக உள்ள நுழைந்து உங்களுடைய வாழ்க்கையில என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார், என்னென்ன விஷயங்கள்ல கவனம் என்ற சூழ்நிலை இருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க போறோம். அதாவது துலாம் ராசிக்கு 2ஆம் வீடான விருச்சக ராசியை குரு பகவான் தன்னுடைய 5ஆம் பார்வை மூலமா பார்க்கிறார். அதே போல பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்கு 4ஆம் வீடான மகர ராசியை குரு பகவான் தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலமாக சமசத்ம பார்வை என்று சொல்லுவோம், அந்த பார்வை மூலமாக பார்க்குறார். அதுக்கு அடுத்தபடியாக துலாம் ராசிக்கு 6ஆம் வீடான மீன ராசியை தன்னுடைய 9ஆம் பார்வை மூலமாக பார்க்கிறார். அப்போ இந்த பார்வைக்கான பலன்கள் என்ன அப்படிங்கும்போது ஒரு விஷயம்தான், கடன் கடன் கடன். எப்பா சாமி, என்னால் கடனை கட்ட முடியல, வட்டிக்கு மேலே வட்டி கட்டிட்டேன், என்னால் திரும்ப சமாளிக்கவே முடியல அப்படிங்கிற வருத்தமும் கவலையும் துலாம் ராசி அன்பர்களுக்கு இருக்குன்னா குருவின் பார்வை மூலமாக உறுதியாக பிரச்சனை சால்வ் ஆகும், உறுதியாக கடன் சுமை குறைய போகிறது. மன அழுத்தம் இல்லாத ஒரு சூழ்நிலை. மன அழுத்தம் பார்த்திங்கன்னா துலாம் ராசிக்கு கிட்டத்தட்ட போன வருடம்லாம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எதையுமே ஒரு நிலையான தன்மையில் முடிவெடுக்க முடியல, ஃபுல்லாமே டிப்ரெஷன், குழப்பம் அப்படிங்கிற சூழ்நிலையில் இருந்திருக்கும். அந்த நிலையை அப்படியே மாற்றி குரு பகவான் மன அழுத்தத்தை நீக்கப் போகிறார். அதே போல் பொருளாதார விஷயங்களில் ஏற்கனவே ஏற்பட்ட தடைகள் அத்தனையுமே விலக போகுது. எங்கேயா பணம் கொடுத்து வச்சுருக்கீங்க, கொடுத்த பணம் வரல, ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறீங்க அப்படின்னா கொடுத்த பணம் திரும்ப வரும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுடைய குடும்ப ஒற்றுமை என்பது இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பாண்டிங் இருக்கும். உங்களை புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய குடும்ப நண்பர்கள், குடும்ப உறவினர்கள், உங்களுடைய கணவன் மனைவி ஒற்றுமை ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என் குடும்பம் போல் உண்டா அப்படின்னு சொல்லி நீங்கள் உறுதியாக உங்களுடைய வார்த்தைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இதில் நம்மளுடைய துலாம் ராசியில் யாரெல்லாம் மேற்படிப்புக்காக வெளிநாடு போகணும் அல்லது மேற்படிப்புக்காக வெளியூர் போகணும் அப்படின்னு முயற்சி எடுக்கிறீங்களோ, அல்லது ஏற்கனவே வெளி மாநிலத்திலேயோ வெளிநாட்டிலேயோ வெளி ஊர்லேயோ படிக்கிறீங்களோ, அத்தனை விதமான மாணவர் செல்வங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தையும், நல்ல திறமையான ஒரு குழந்தை, பெண் அப்படின்னு சொல்லக்கூடிய வார்த்தைகள் உறுதியாக பயன்படும். நீங்கள் அப்படியே உங்களுடைய எந்த போட்டியில் நீங்கள் கலந்துட்டால் வெற்றி பெறுவீங்க. இந்த போட்டி அந்த போட்டி எந்த போட்டினாலும் வெற்றி தான். துலாம் ராசிக்கு வெற்றிக்குரிய ஒரு கனி உறுதியாக காத்திருக்கு. அப்போ நீங்கள் உங்களுக்கான செயல்பாடை, உங்களுக்கான ஒரு விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சிந்தித்து உங்களுடைய சுய ஜாதகத்தை சோதித்து அதனை பார்த்த பிறகு நீங்கள் என்ன பண்ணலாம், அதற்கான செயல்பாடை செயல்படுத்தலாம். நம்முடைய துலாம் ராசி என்பவர்களுக்கு வீடு மனை கட்டுவதற்கான யோகங்கள் உண்டாக போகிறது. புதிய வீடு மனை கட்டுவதற்கு வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா தன்னுடைய தாயாருடைய உடல் ஆரோக்கியத்தில் மகிழ்ச்சி அடைவீங்க. உங்கள் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை, எவ்வளோ பெரிய பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கான சூழ்நிலைகள் கிரக அமைப்புகள் சாதகமாக தருகின்றன. நம்மளுடைய துலாம் ராசி என்பர்களில் யாரெல்லாம் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, தொலைக்காட்சி சம்மந்தப்பட்ட ஃபீல்டு, அதிகாரி என்று சொல்லக்கூடிய அரசாங்க துறையில் வேலை பார்க்கின்ற அத்தனை வகையான மேல் அதிகாரிக்குரிய அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் யாரெல்லாம் பணி செய்கிறீர்களோ அத்தனை விதமான நபர்களுக்கும் குரு பார்வை மூலமாக ப்ரொமோஷன் உண்டு. ரொம்ப நாளாக ப்ரொமோஷனுக்காண்டி காத்திருந்தீங்கல்ல, எவ்வளோ ஒர்க் பண்ணியிருப்பீங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, அந்த ப்ரொமோஷன் நீங்கள் நேர்மையாக இருக்கும் பட்சத்தில், நீங்கள் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களை தேடி கொடுப்பதற்கான பாக்கியம் உண்டாக போகுது. அப்போ நீங்கள் என்ன பண்ணால் இனி வரும் காலங்களில் ரொம்ப ரொம்ப நிதானமாக ரொம்ப யோசித்து பண்ணிங்கன்னா வெற்றி மகிழ்ச்சி என்பது நம்மளுடைய துலாம் ராசிக்கு குரு பார்வை மூலமாக உறுதியாக கிடைக்கப் போகுது என்பது உண்மை.